தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு, ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். சீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன். கருணாகரனே கருணை கடலே, உனையே சரணம் அடைந்தேன் சாயி. இதுதான் விதியா விதியின் சதியா, விடை நீ தருவாய் குருவே சாயி. தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு, ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். சீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி விம்மி அழுதேன். நிழலாய் தொடரும் உனதாசியே, நினைத்தால் பெருகும் அருளாசியே. உனையே தொழுவேன் படியேறியே, ஒளி நான் பெறுவேன் விளக்கேற்றியே. அனுதினம் உனதடி பணிந்திட, அதிசயம் நொடியினில் நிகழ்ந்திட, மழை என உனதருள் பொழிந்திட, மனதினில் கவலைகள் மறைந்திட வருவாய் சாயி. பகவான் சாயி, வரமே சாயி, தருவாய் சாயி. தாயென்று சொல்ல யாருண்டு இங்கு, ஊரெங்கும் தேடி நானும் அலைந்தேன். சீரடி வந்து சந்நிதி நின்று சோகத்தை சொல்லி. பியூட்டிஃபுல். ரொம்ப அழகான பாட்டு. நீங்க என்ன வார வாரம் இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிச்சுன்னு வரையிலோ ரொம்ப நல்லா இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். நான் இனி கோயிலே இருக்கறனால கொஞ்சம் மீட்ல இருந்துக்கிறேன் சார். ஓ, இருந்துக்கோமா. அப்புறம் जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. प्रार्थना श्लोकं मत् परतरं नान्यत् किञ्चिदस्ति धनञ्जय, मयि सर्वमिदं भूतं सूत्रे मणिगणा इव. वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन, भविष्यानि च भूतानि मां तु वेद न कश्चन. जय श्री कृष्ण सर. Beautifully, wonderful, wonderful. Jai Shri Krishna. जय श्री Jai Shri Krishna. சார் உமாஜி பார்க்காம சொன்னாங்க. ஸோ ஐ ஹேட் தி டிஸ்ப்ளே பட் அவங்க பார்க்காம சொன்னாங்க. Oh, lovely, wonderful. பின்ன இன்னும் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். Thank you பியூட்டிஃபுல். sir. Thank you sir. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி சொல்றதுங்கிறது நிஜமாவே இன்னும் மனசுக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்குது. வெரி நைஸ் அண்ட் பர்ஃபெக்டா சொன்னேன். எங்கேயும் ஒரு தப்பு இல்லாம 100% பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री தேங்க்யூ. कृष्ण. ஸோ 11வது அத்தியாயத்துல இருக்கும். அதோட பிரார்த்தனை ஸ்லோகம் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் 7 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இந்த 7 ஸ்லோகங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட ஸ்லோகங்கள் 4 ஸ்லோகங்கள் எடுக்கலாம்னு பாக்குறேன். ஏன்னா 10 அண்ட் 11 ஸ்லோகங்கள் ரெண்டும் சேர்ந்து சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஸோ பக்தியாத்வனன்யயா சக்ய அஹமேவம் விதோர்ஜுன, ஞாத்தும் ரஷ்டுஞ்ச தத்துவேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப, மத்கர்ம கிருன்மத் பரமோ மத்பக்த சங்க வர்ஜிதஹ, நிர்வைரः சர்வ பூதேஷு யஸ்ஸ மாமேதி பாண்டவ. பாக்கி 1ல இருந்து யாராவது சொல்லலாம் இன்னைக்கு. ओम श्री परमात्मने नमः.
श्रीमद्भगवद्गीता अथैकादशोऽध्यायः। अर्जुन उवाच मदनुग्रहाय परमं गुह्यमध्यात्मसञ्ज्ञितम् यत्त्वयोक्तो वचस्तेन मोहोऽयं विगतो मम। भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया। त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्। एवमेतद्यथा तत्त्वमात्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपमेश्वरं पुरुषोत्तम। मन्यसे यदि तच्छक्यं मया द्रष्टुमिति प्रभो योगेश्वर ततो मे त्वं दर्शयात्मानमव्ययम्। श्रीभगवानुवाच पश्य मे पार्थरूपाणि शतशोऽथसहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च। पश्यादित्यान् वसून् रुद्रानश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत। इहैकस्तैः जगत्कृत्स्नं पश्याद्य सचराचरम् मम देहे गुडाकेश यच्चान्यद्द्रष्टुमिच्छसि। பகவான் ஒரே இடத்துல இந்த ஒரு இடத்துல நீ எல்லாத்தையும் பார்க்கலாம். அசையறது அசையாத பொருட்கள், முழு பிரபஞ்சத்தை எல்லாமே இங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை தவிர உனக்கு எதை பார்க்கலாம்னு ஆசை இருக்கோ எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்பவும் அர்ஜுனன் அசைஞ்ச மாதிரி தெரியல. பகவானுக்கு புரியுது, இவனுக்கு நம்ம என்னெல்லாம் காமிச்சாலும் ஒன்றும் கண்ணில் படாது. ஏன்னா அவனுக்கு நமக்கு திவ்ய திருஷ்டி இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல ந துமாம் ஷக்யசே த்ரஷ்டுமனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்ய மே யோகமைஸ்வரம். ந இல்லை தூ ஆனால் மாம் என் ஷக்யசே முடியும் திரஷ்டும் நீ பார் அனேன இந்த இவ கூட ஸ்வ தன் சக்ஷுஷா கண்கள் திவ்யம் தெய்வீக ததாமி நான் தருகிறேன் தே உனக்கு சக்ஷுகு கண்கள் பஷ்ய பார் மே என் யோகமைஸ்வரம் திவ்ய யோகத்தை பார். ஆனால் உன் சொந்த கண்களால் எதையும் கூட நீ பார்க்க முடியாது. நான் உனக்கு தெய்வீக கண்கள் கொடுக்கிறேன், அதை வைத்து நீ என் திவ்ய யோகத்தை பார் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணம் பார்க்கலாம். ந துமாம் ஷக்யசே த்ரஷ்டும் ந து ரெண்டுமே குரல் எழுதுகள். மாம் ஷக்ய ஷமில் ஆகாத் கொடுத்து ஷக்யசே த்ர சேமில் ஆகாத் கொடுத்து சேத்ரஷ்டும் சேத்ரஷ்டும் திரமிலையும் ஒரு ஆகாத் கொடுத்து ஷக்ய சேத்ரஷ்டும் அங்கே நிறுத்திக்கலாம். இல்லைன்னா சேத்ரஷ்டுமனே திரஷ்ட
திரஷ்டு மனே மனே இன்மண்ட ஜாயின் பண்ணிட்டு மனே நை வஸ்வ மனே நை நே நெடில் நை அழுத்தி சொன்னோம். மனே நை வஸ்வ வமிர் ஆகாத் கொடுத்து வஸ்வ சக்ஷு சக்ஷு சமிர் ஆகாத் கொடுத்து சக்ஷுஷா சக்ஷுஷா दिव्यन्ददामि ते चक्षु दिव्यन्दी मिलागा दिव्यन ददामि द दा नडल எடுத்து சொல்லுங்க ददामि ते चक्षु च मिलागा चक्षु पश्य मे मिलागा पश्य मे योगमैश्वरम्. मोनी जी Yes, Jai Shri Krishna. Yes, Krishna. न तु मां शक्यते द्रष्टुम् अनेनैव विश्वचक्षुषा दिव्यां ददामि ते चक्षु पश्य मे योगमैश्वरम्. Beautiful. திவ்யான் என்றது திவ்யன் தான் அது. Divyan. திவ்யந்ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம். दिव्यं ददामि ते चक्षु ததாமி வருது, ததாமி சொல்லணும், தெய்வத்தோட ददामि ते चक्षु पश्य मे योगमैश्वरम्. பியூட்டிஃபுல். Thank you, sir. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பியூட்டிஃபுல். சோ போன 3 ஸ்லோகத்திலையும் பகவான் 4 வாட்டி பஷ்ய பஷ்ய பாரு பாரு அப்படின்னு சொல்றார். இந்த அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே கண்ணில் படறது இல்லை. பகவான் அவருக்கு தெரியும் இவருக்கு கண்ணில் படல, ஏன்னா அவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது இந்த திவ்ய ரூபத்தை. அவருக்கு அதுக்கான தெய்வீக கண்கள் கொடுக்கணும், திவ்ய திருஷ்டி கொடுக்கணும். அப்பதான் அவருக்கு அர்ஜுனுக்கு பார்க்க முடியும்னு சொல்லிட்டு நத்துமாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா, சொந்த கண்களால என்னால பார்க்க முடியாது. மனுஷங்களுக்கு இருக்கிற சாதாரண கண்களால அதை பார்க்க முடியாது. ஏன்னா மனுஷர்களோட கண்கள் இந்த பிரகிருத்திலேன்னு வந்தது, இந்த உலகத்திலேன்னு வந்தது, இந்த மண்ணிலேன்னு வந்தது. இந்த மண்ணும் அந்தமும் சேர்ந்து வந்த இந்த உடம்பு, அந்த உடம்புலேருந்து இருக்கிற இந்த கண்கள், அந்த கண்கள் உடம்பு, இந்த இதெல்லாம் தான் அது பார்க்கறதுக்கு அதால முடியும். அந்த கண்கள் போட்டோவா தான் பாக்குறது. அதெல்லாம் நம்ம சேர்ந்து எல்லாம் ஓடுற மாதிரி பாக்குறோம். ஆனா அந்த கண்களுக்கு அதெல்லாம் ஒவ்வொரு போட்டோ கிளிப் மாதிரி தான், முழுசா பார்க்க தெரியாது. அவ்வளவுதான் அதுக்கு பார்க்க தெரியும், அவ்வளவுதான் அதுக்கு ஸ்டோர் பண்ண தெரியும். நான் இந்த மாதிரி ஒரு கண்கள் ஸ்வசக்ஷுஷா, தன்னோட சொந்த கண்களால உன்னால இந்த என்னோட இந்த திவ்ய ரூபத்தை, இந்த விஸ்வ ரூபத்தை உன்னால பார்க்க முடியாது. திவ்யந்ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம். அதனால நான் உனக்கு தெய்வீக கண்கள் கொடுக்கிறேன், திவ்ய திருஷ்டி கொடுக்கிறேன். அதை வச்சுண்டு உன்னால இந்த சாதாரண இந்த உலகத்துல இருக்கிற இந்த அழியும் பொருள்களுக்கு அப்பாற்பட்டு உனக்கு பார்க்க கிடைக்கும். பஷ்ய அப்படின்னா ஒண்ணு புரியறது, இன்னொன்னு பாக்குறது. நச்சமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் அப்படின்னு 9வது அத்தியாயத்துல வச்ச. அப்ப அந்த பஷ்யம் புரியறதுக்கு சொல்றார். எனக்குள்ள எல்லா உயிரினங்களும் இருக்கிறது இல்லைங்கிறது நீ பாரு அப்படின்னு சொல்ற. பஷ்யமே யோகம் ஐஸ்வரம், என்னோட யோகத்தை பாரு அப்படின்னு சொல்லச்ச, அங்க பாருங்கிறச்ச புத்தியால பாரு அப்படிங்கிற. இங்க பாரு, இங்க பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் சொல்றார். இது கண்ணால பாரு அப்படிங்கிற. பஷ்யம்ங்கிறதுக்கு புரியறதும் இருக்கு, பாக்குறதும் இருக்கு. பஷ்யங்கிறது பாக்குறது தான் மீனிங், பட் அது புரியறது அதுக்கும் கூட சொல்றதுக்காக 9வது அத்தியாயத்துல 5வது
ஸ்லோகம் வருது, பஷ்யமே யோகமைஸ்வரம். இங்க வந்து இங்கேயும் பஷ்யமே யோகமைஸ்வரம் சொல்றாரு. இங்க வந்து கண்ணால பாரு. என்ன கண்ணால பாரு? திவ்ய திருஷ்டியால பாரு. இப்ப அப்படிதான் நம்மளோட மனசு, நமக்கும் இப்படிதான் இருக்கு. ஒரு எழுத படிக்காதவனுக்கு அந்த கண்ணுல ஒரு புஸ்தகம் பாக்குறான், அதுல கீதான்னு எழுதிருக்குன்னா அவனுக்கு அது என்னன்னே தெரியாது. அதாவது கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லாதவனுக்கு. படிப்பறிவு வந்தவாளுக்கு அது கீதான்னு படிக்க தெரியுமே தவிர அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு புரியாது. அத புரிய ஆரம்பிச்சுன்னா, அதுல இருக்கிற வேர்ட்ஸ்க்கெல்லாம் மீனிங் புரிய ஆரம்பிச்சதுன்னா அது அடுத்த லெவல் ஒரு மெச்சூரிட்டி. இப்ப கீதையை நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது. அவர் என்ன எழுதியிருக்காரோ அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்க முடியுது. ஆனா அதுக்கும் மேல ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வந்தாதான் கீதையில என்ன சொல்ற அப்படிங்கிறது புரியுது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒருத்தருக்கு புரியும். முதல்ல எழுத படிக்க தெரியணும். முதல்ல எழுத படிக்க தெரிஞ்ச பிறகு படிக்க தெரியணும். படிக்க தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிய தெரியணும். அதுக்கப்புறமா அதை விஸ்தாரமா பார்க்க தெரியணும். அப்படிதான் நம்மளோட பகவத்கீதையின் பாதையும் அதே மாதிரிதான் இருக்கு. கீதைன்னு எங்கேயோ காலைல விழுந்திருக்கு முதல்ல. அதுக்கப்புறம் ஏதோ படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், அந்த பஷ்ய பண்ணிருக்கோம். அதாவது கேட்டு இருக்கிற பஷ்யம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அதை வந்து படிக்க ஆரம்பிச்சோம். படிக்க ஆரம்பிச்சா அதை மட்டும் சாண்டிங் பண்ணதுக்கு மட்டும் படிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். இப்ப டெய்லி நம்ம வந்து அது நான் முதல்லயே இதெல்லாம் டீடைல்டா சொல்ல ஆரம்பிச்சோம்னா 2வது கிளாஸ்லயே 25 ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் ஆயிடுவா. ஏன்னா அதுல புரியாது. அந்த அளவுக்கான பக்குவம் வேணும். அதே மாதிரிதான் அர்ஜுனனுக்கு இந்த பக்குவம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம்தான் பகவான் வந்து அவனுக்கு இந்த சக்ஷுவை கொடுக்கிறார், திவ்ய சக்ஷுவ, திவ்ய திருஷ்டிய. இப்ப இன்னொரு டவுட் எல்லாம், பகவான் தான் தெரியுமே அவனுக்கு பார்க்க முடியாதுன்னு பாரு 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 பாருன்னு 4 வாட்டி சொல்லிட்டு அப்புறமா 5வது வாட்டி ஓஹோ உனக்கு பார்க்க தெரியாது, இப்ப உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷமா. சாரி சாரி. சோ இந்த 4 வாட்டி பஷ்ய 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவருக்கு வந்து இந்த திவ்ய திருஷ்டி அவனுக்கு தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்கலாமே. ஏன் கொடுக்கல? ஏன்னா பகவான் பாக்குறார். இந்த சில பேருக்கு வந்து இத பாரு இத பாரு இத பாருன்னு ஒன்னும் காமிச்சாலே பாக்குறேன் பாக்குறேன் அப்படின்னு தெரியறது, எனக்கு தெரியறது அப்படின்பா. அந்த நேக்கட் கிங்னு ஒரு சின்ன வயசுல நம்ம குழந்தைகளா இருக்கிறத படிச்சிருப்போம் ஒரு ஸ்டோரிய. ஒரு ராஜா இருந்தா, அவனுக்கு வந்து தான் ரொம்ப பெரிய அறிவாளி, தான் ரொம்ப பலசாலி அப்படின்னு ஒரு அகம்பாவத்துல இருந்தான். எல்லாரையும் அடக்கி வாசிச்சுட்டு தான். யாரும் அவனுக்கு எத்தாப்புல எதையும் சொல்லிடக்கூடாது, சொன்னா அவளை சிரச்சேதம் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருமே அவருக்கு பயந்து 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 இருந்தார். அப்போ ஒருத்த வந்து இந்த இந்த ராஜாக்கு நல்ல ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரான். ஒரு சொல்றான், நான் எங்கள்கிட்ட ஒரு துணி இருக்கு, அந்த துணியை நீங்க போட்டுட்டு போனேன்னா உங்களுக்கு நீங்க எதுவுமே போடாத மாதிரி தெரியும், ஆனா உலகத்துக்கு வந்து அது பெரிய ஒரு ஆபரணமா தெரியும் அப்படின்னு அப்படி சொல்லி சொல்லி ஏதோ மயக்கிடுறான். அந்த ராஜாவும் இது நிஜம் அப்படின்னு நினைச்சுட்டு அதுல ஒன்றும் துணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவன் தான் ஏதோ கொடுக்குறான் அப்படின்னு போட்டுட்டு எல்லார்ட்டையும் கேட்கறான் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா எல்லாரும் ஆஹா இது எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த பயத்திலேயே சில பேருக்கு வந்து ஆஹா இது எவ்வளவு அழகா இருக்கு
இது பாரு அப்படின்னா ஆஹா பாக்குறேன் அப்படின்பா. ஆனா அர்ஜுனனுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து கத்துக்கணும், எல்லாம் பார்க்கணும், மனசுல இருந்து வந்தது இது. அதுக்காக பகவான் வெயிட் பண்றார், 4 வாட்டி சொல்லி பாக்குறாரு பாரு பாருன்னா. அப்பவும் அர்ஜுனன் அசையலோன்னு அப்ப பகவானுக்கு புரியுறது, நிஜமாவே இவனுக்கு என்னோட திவ்ய விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையிலையும் ஆர்வத்திலையும் அப்படி ஏங்கி கிடக்கான். சொல்லிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு கண்ணு தெரியல, நத்துமாம் சக்கிய சேதஷ்டுமை நேனைவ ஸ்வசக்ஷுஷா, உன்னோட வெறும் கண்களால இதை பார்க்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும், அதனால நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்ய திருஷ்டியை கொடுக்குறார். இப்ப திவ்ய திருஷ்டி கொடுத்த அப்புறமா பகவானை வந்து அர்ஜுனன் பார்க்கிற அந்த சமயத்துல யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல. அதனால சஞ்சயன் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து வர்ணிக்கிறார். சஞ்சயனுக்கும் திவ்ய திருஷ்டி வேத வியாசர் கொடுத்தது. சோ அதனால சஞ்சயனுக்கும் இதெல்லாம் பார்க்க கிடைக்கிறது. சஞ்சயன் சொல்றார், சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். ஏவ இதை உக்த்வா கூறிய பின், ததஹ பிறகு, ராஜன் திருதராஷ்டிரன் சொல்றார், மகாயோகேஸ்வரோ, யோகங்கள் ஈஸ்வரன், மகாயோகேஸ்வரோ ஹரிஹி அப்படின்னு பகவான் சொல்றார், ஹரின்னு. தர்ஷயாமாச, தர்ஷனம் அளித்தார், பார்த்தாய அர்ஜுனனுக்கு, பரமம் மிகச்சிறந்த, ரூபம் ஐஸ்வரம் தெய்வீகமான. பிறகு இவ்வாறு கூறிய பின், ஹரி என்கிற மகாயோகேஸ்வரன் தன் மிக பரம தெய்வீக ரூபத்தை அர்ஜுனனுக்கு தரிசனம் அளித்தார் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். போர்ஷனா பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச, இருக்கலாம் சமேலாகாத் கொடுத்து சஞ்சய உவாச்ச தனித்தனியா சொன்னோம். ஏவ முக்த்வா, ஏவ இல்ல, ஏவ முக்த்வா, இக்கித்துவா 3 இருக்கு. ஏவ முக்த்வா ததோ ராஜன், ததோ நெடில் எழுத்து, ரா நெடில் எழுத்து, ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ, மகா தொண்டையிலேருந்து வரணும், யோகே ரெண்டுமே நெடில் எழுத்து, கேஷ்வ கே மேல் ஆகாத் கொடுத்து, மகாயோகேஸ்வரோ ஹரிஹி, ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய, அப்பார் கொடுத்து, ஷயாமாஸ பார்த்தாய, பாமக்கு அப்பார் கொடுத்து, பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம், பரமம் ரூப நெடில் எழுத்து, மைமேல் ஆகாத் கொடுத்து, மைஸ்வரம். ரமாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். பியூட்டிஃபுல், ஃபண்டாஸ்டிக். அந்த சஞ்சய உவாச்சன்னு சேர்த்து சொல்லாம சஞ்சய உவாச்ச தனித்தனியா சொன்னோம். சஞ்சய உவாச்ச, ஹரிஓம். சஞ்சய, சஞ்சயன், சஞ்சய் இல்ல, சஞ்சய உவாச்ச, சஞ்சய உவாச்ச. கரெக்ட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சோ இந்த மாதிரி பகவான் வந்து அவனுக்கு திவ்ய திருஷ்டி கொடுத்தோன்னு அர்ஜுனன் பார்க்க ஆரம்பிக்கிறா. பகவானாலையும் ஒன்னும் சொல்ல முடியல, அர்ஜுனனாலையும் ஒன்னும் சொல்ல முடியல. அர்ஜுனன் எல்லாத்தையும் அப்படியே தாங்கின்னு இருக்கான். என்ன நடக்கிறது அப்படி திவ்ய ரூபத்தை பார்த்துன்னு இருக்கார்.
அர்ஜுன் பகவான் காமிச்சுன்னு இருக்கார். சோ அதனால வேதவியாசர் இந்த இடத்துல பகவத்கீதையை அப்படி கொஞ்சம் மாத்திண்டு சஞ்சயன் சொல்றார், சஞ்சயனை கொண்டு வந்துடுறார். சஞ்சயன் எல்லாமே திருதராஷ்டிரன் சொல்லிட்டு தான் இருக்கார். அப்ப பகவான் சஞ்சயன் வந்து அப்ப ராஜன் திருதராஷ்டிரனை பார்த்து ராஜாவே அப்படின்னு சொல்றார். சோ இந்த ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சற்று மாறுதல் வருது. சஞ்சயன் வந்து பகவான மகாயோகேஸ்வரன், அர்ஜுனன் வந்து யோகேஸ்வரன் தான் சொல்றார். யோகிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோகேஸ்வரன் வரைக்கும் வந்திருக்கார் அர்ஜுனர். ஆனா சஞ்சயன் அதுக்கும் ஒரு முன்னாடி போயிட்டு மகா யோகேஸ்வரன் அப்படிங்கிறார். ஏன்னா சஞ்சயனுக்கு எல்லாம் அப்படி புரியுது. அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஆனா சஞ்சயன் அதையும் தாண்டி தேர்ட் பார்ட்டியா பாக்குறார். அதனால மகா யோகேஸ்வரர். அப்புறம் அவரோட ஐஸ்வரம், அர்ஜுன் வந்து ரூபம் ஐஸ்வரன் சொல்ற, பகவானும் ரூபம் ஐஸ்வரன். இங்க சஞ்சயன் வந்து பரம ரூபம் ஐஸ்வரன் அப்படிங்கிற. வெறும் ரூபம் ஐஸ்வரம் இல்ல, தெய்வீக ரூபம் இல்ல, பரம தெய்வீக ரூபம் அப்படிங்கிற. அவ்வளவு ஒரு அசாதாரணமான ஒரு விஸ்வ ரூபமா இருந்ததுன்னா அர்ஜுனனுக்கு வார்த்தையே வரல, அங்கேயே நிறுத்திட்டார். அவ்வளவு ஒரு தெய்வீகமான ரூபம். அதை வந்து பகவான் சஞ்சயன் வந்து பரமயோகம் ஐஸ்வரம் அப்படின்னு சொல்றாரு. இத வந்து அந்த ஞானேஸ்வரியில படிக்கிறச்ச எவ்வளவு அழகா ஞானேஸ்வர் இதே விஷயத்த இவ்வளவுதான் இங்க வந்திருக்கு. ஞானேஸ்வர் அத எவ்வளவு அழகா சொல்றார். பைங்கோரவ குல சக்கரவர்த்தி மஜ ஹாச்சி விஸ்மயோ புடபுடதி ஜே ஸ்ரீயே ஹூனி த்ரிஜ ஜகதி சதைவ அசே கவணி. சஞ்சயன் சொல்றார், கௌரவ குல சக்கரவர்த்தியே, மகாராஜாவே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா ஜே ஸ்ரீயே ஹூனி த்ரிஜகதி, இந்த 3 உலகத்துக்கும் ஸ்ரீயா இருக்கிறவள் லக்ஷ்மி, அவள் பார்க்க முடியாத இந்த ஒரு காட்சியை இவனுக்கு எப்படி கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு. நாதரி குணேச்சே வானா வயாலாகி ஸ்ருதி வாச்சூனி தாவா பாஞ்சகி நா சேவகப்பண தரியாங்கி சேஷாச்சாச்சி ஆதி. இந்த சேஷநாகம் எப்பொழுதுமே சதைவ பகவான்கிட்டே இருந்துண்டு பகவானையே தாங்கிண்டு எப்பொழுதுமே சேவகம் பண்ணிட்டு இருக்கிறாளே, தன்னோட உடம்பால பகவானுக்கு சேவகம் பண்ற இந்த சேஷநாகம், அதற்கு கூட இந்த காட்சி கிடைக்கலையே. ஆஹோ ஜயா சேனி சோசே ஷிணத ஆட்டஹி பஹார யோகி ஜெய்சே அனுசரலே கருடா ஏசே கவன ஆஹே. ஆட்டஹி பஹர, எவ்வளவு முழு சமயமும் யாரு பகவானை தாங்கிண்டு கருடன் சேவை பண்றாரோ அந்த மாதிரியான ஒரு கருடன் கூட இந்த காட்சி கிடைக்கலையே. லக்ஷ்மி எப்பொழுதுமே பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மிக்கா இருக்கட்டும், தன் உடம்புல தாங்கிட்டு இருக்கிற சேஷ நாகமா இருக்கட்டும், தன் உடம்புல தாங்கிண்டு எல்லா இடத்தையும் எல்லா டைமும் பகவான் சேவகம் பண்ணுற கருடனா இருக்கட்டும், அவளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு திருஷ்டி, ஒரு இவ்வளவு அழகான ஒரு காட்சி எப்படி அர்ஜுனனுக்கு கிடைக்கிறது? எப்படி பகவான் வந்து அர்ஜுனன் கைத்தாவில் இப்படி அந்த ஒரு பக்திக்கு மட்டும் அடங்கிட்டு இப்படி பண்றதே, அதுக்கும் ஒரு அழகான ஒரு வழி சொல்லியிருக்கார். படவிலே பாக்குரு ऐसे न बोले या परी क्रीडा मृगही तैसा न चले कैसे देव एते सुरावाडले ते जानो नये. படவிலே பாக்குரு, சொல்லி கொடுத்து இருக்கிற பட்சி கூட இப்படி சொல்லாது. கிரீடா மிருக, அதாவது வளர்த்து இருக்கிற
நாய்கள் அவா கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா. அந்த மாதிரி பகவான் வந்து அர்ஜுனன் கைத்தால் நடந்துக்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரியான ஒரு பக்தியோட எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு எனக்கு உன்னோட தெய்வீக ரூபத்தை காமி அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். என்னால பார்க்க முடியும்னு உனக்கு தோணித்துனா காமி, இல்லைன்னா காமிக்க வேண்டாம் எனக்கு அப்படின்னு கெஞ்சி கேட்டா பகவான் வந்து அவருக்கு அந்த பக்தன் மேல கருணை வந்துருச்சுன்னா யாரா இருந்தாலும் சரி வாழ்க்கை தான் வந்து நின்னு காமிச்சிருவார் தன்னை அப்படின்னு. அந்த மாதிரிதான் இந்த அத்தியாயத்தை பார்க்கணும். இந்த அத்தியாயத்தை வெறும் பகவான் வந்து எய்தாப்ல இருந்தா இதெல்லாம் காமிச்சா அப்படின்னு பார்க்க கூடாது. அர்ஜுனனோட நோக்கம் எப்படி இருந்து, அர்ஜுனன் எப்படி வணங்கினான், அர்ஜுனன் எப்படி கேட்டான், அர்ஜுனன் மாதிரி ஒருத்தன் கேட்டான், நம்மள மாதிரிதான் அவனும் கேட்டாலும் பரவாயில்ல கொடுக்கிறார் பகவான், நிக்கிறார். பொழுதுக்கு லக்ஷ்மிக்கும் இல்லை, கருடனுக்கும் இல்லை, நாகத்துக்கும் இல்லை, யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் அர்ஜுனன் கிடைக்கிறது. ஏன்னா அர்ஜுனன் பக்தியோட முதல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அவர் சொன்னது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள அடங்கி அடங்கி வச்சு கேட்டு 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 அதுல இருந்து வர கியூரியாசிட்டியில இன்னும் கேணும், இன்னும் வேணும், இன்னும் அப்படின்னு ஒரு பக்தி அப்படி அவருக்குள்ளே இருந்து வெளியில வருது. அந்த பக்தியோட பார்த்து கேட்டேன்னா பகவான் இந்த மாதிரியான ஒரு காட்சி கொடுப்பா அப்படின்னு ஞானேஸ்வரில் வருது. சோ அதான் சஞ்சயன் சொல்றார், இந்த மாதிரியான ஒரு பரம திவ்ய தர்சனம் கொடுக்கிறார். தெய்வீக ரூபத்தோடையும் இந்த பரம யோகேஸ்வரனான பகவான் வந்து அவர் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறார். அடுத்த 2 ஸ்லோகம் பகவானோட இந்த ரூபத்தை அவர் வர்ணிக்கிறார். அநேகவத்ர நயனம் அநேகாத்புத தர்ஷனம் அநேக திவ்யாபரணம் திவ்யாநேகோத்யதாயுதம். அநேக பல வக்ர முகங்கள், நயனம் கண்கள், அநேக பல அற்புதமான தர்ஷனம் காட்சிகள், அநேகமான திவ்யா தெய்வீக ஆபரணம் திவ்யா தெய்வீகமான அநேக பல உத்யத உயர்த்தப்பட்ட ஆயுதம் பல முகங்களும் கண்களுடன் பல அற்புதமான காட்சிகளுடன் பல தெய்வீக ஆபரணங்களுடன் மற்றும் தெய்வீக ஆயுதங்களை உயர்த்தி கொண்டு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். அநேக வக்ர நயனம் அநேக நெடில் எழுத்து வக்ர இத்திர 3 இருக்கு. அநேக வக்ர நயனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நயனமனே நயனம இம்மண்ட ஜாயின் பண்ணிட்டு நயனமனேகாத்புத அநேகா ரெண்டுமே நெடில் எழுத்துகள். காத்பு இதன் பூ ஜாயிண்ட் இருக்கனால காமில் ஆகாத் கொடுத்து மனேகாத்புத தர்ஷனம் கொடுத்து தர்ஷனம் அநேக திவ்யாபரணன் அநேக திவ்யாதிமில் ஆகாத் கொடுத்து திவ்யாபரணன் திவ்யாநேகோத்யதாயுதம் திவ்யாநேகோ ரெண்டுமே நெடில் எழுத்துகள். கோத்ய கோமில் ஆகாத் கொடுத்து திவ்யாநேகோத்யதாயுதம். सुभाषिनी जी। जय श्री कृष्ण जी। अनेकवक्त्र नयनमनेकाद्भुत दर्शनम् अनेक दिव्याभरणं दिव्यानेकोद्यतायुधम्. வண்டர்ஃபுல் ஜி, ரொம்ப அழகா சொன்னேன். जय श्री कृष्णा. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. என்ன ஒரு சேஞ்ச் உங்களுக்கு. ஒண்ணுமே இல்ல. நான் உங்களை எவ்வளவு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க சொன்னது அப்சல்யூட்லி பெர்ஃபெக்ட். ஓகே. போக பகவானோட அருள், உங்களுடைய கருணை, அவ்வளவுதான். பகவானோட அருள் தான். ரொம்ப அழகா சொன்னேன். Thank you ஜி.
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். திவ்யமால்யாம்பரதரன் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயன் தேவமனந்தம் விஸ்வதோ முகம். திவ்ய தெய்வீக மால்யாம் மாலைகள், அம்பர ஆடைகள், தரம் உடுத்திக்கொண்டு திவ்ய தெய்வீக கந்தா நறுமண அனுலேபனம் பூசிக்கொண்டு சர்வ எல்லா ஆச்சரியம் வியப்புக்குரிய அயம் இந்த தேவம் கடவுளாக அனந்தம் முடிவற்ற விஸ்வதோ முகம் எல்லா திசைகளிலும் முகங்கள். தெய்வீக மாலைகளும் ஆடைகளும் உடுத்தி தெய்வீக நறுமண பொருள்கள் பூசிக்கொண்டு இந்த மிக வியப்புக்குரிய அற்புத காட்சிகள் முடிவற்ற எல்லா திசைகளிலும் காணும் தெய்வ முகங்கள் காட்சி அளித்தன அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். போர்ஷனா பார்க்கலாம். திவ்யமால்யாம்பரதரன், திவ்ய தீமிலாக, மால்யா மாமிலாக, யாம்ப யாமிலாக, திவ்யமால்யாம்பரதரம் ரதரன், திவ்யமால்யாம்பரதரன் திவ்யகந்தானு திவ்ய கந்தாகமிலாக கந்தானு லேபனம் சர்வார் பார்க்கிறது. வாஷ்சர்ய வாமிராக கொடுத்து சர்வாச்சரிய மயந்தேவம் மயந்தே நெடுத்து வம்ல நிறுத்திக்கலாம். இல்லைன்னா மயந்தேவமனந்தம் தேவமன இம்மண்ட ஜாயின் பண்ணு. தேவமனந்தம் விஸ்வதோ முகம் விஸ்வ வீமிராக கொடுத்து சர்வாச்சரியமயன் தேவமனந்தம் விஸ்வதோ முகம். ஷீலாஜி. दिव्यमाल्याम्बरधरन् दिव्यगन्धानुलेपनं सर्वाश्चर्यमयं देवमनन्तं विश्वतो मुखम्. Beautiful. Very good. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. अनेक वक्त्र नयனம், நிறைய பல பல கண்கள் வாய்கள், அவ்வளவு தெய்வீகமான கண்கள் வாய் கை கால் எல்லாரோட ஏதாவது பகவான் தான் சொல்றாரு, எனக்குள்ள எல்லா அச்சர எல்லாமே எனக்குள்ள இருக்குன்னு. சோ அவ்வளவு கண்கள், அவ்வளவு கால் வாய்கள், அவ்வளவு கால்கள் கைகள் எல்லாமே அந்த ஒரு உடம்புல, அந்த உடம்போட ஒரு பாகத்துல பகவான் காமிக்கிறார். அநேக அத்புத தர்சனம், ஆச்சரியப்படுற அளவுக்கு அநேக பல்வேறு, நான் பகவான் சொல்ற பல பல நிறங்கள், பல பல ஆக்கிருதிகள்ல என்ன பார்க்கலான்னு இதெல்லாம் பார்க்கறா. அநேக அத்புத தர்சனம், அநேக திவ்யாபரணம், ஆபரணம்லாம் அவ்வளவு தெய்வீகமான. அப்படின்னா ஆபரணம் தான் அப்படின்னா என்ன, பகவானும் ஆபரணம் போட்டு இருக்கா, வேற வேற ட்ரெஸ் போட்டு இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம பார்க்க கூடாது. இது சஞ்சயன் சொல்றான்னா ஒரு திவ்ய திருஷ்டியோட பார்த்துன்னு சொல்ற. அது நம்மளால யோசிக்க கூட முடியாதது என்னன்னு. அக்காது இப்ப அநேக திவ்யாபரணம் அப்படின்னா ஏதோ ஒரு சால்வை, ஒரு பஞ்சகச்சம், அந்த மாதிரி நம்மளோட லெவல் அங்கதான் இருக்கு. அது ஆனா அத அப்படி சொல்லல சஞ்சயன். சொல்றச்ச அவர் திவ்ய திருஷ்டியில பாக்குறது என்ன சொல்றாரோ அது நம்மளால புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த பக்கம் இன்னும் வரல. ஏன்னா அது இந்த திவ்ய திருஷ்டி இருக்கிறவளுக்கு தான் புரியும். அந்த பகவான் என்ன சொல்ற அநேக திவ்யாபரணம் அப்படின்னா இந்த மாதிரி ஆபரணம் போட்டுட்டு இருக்கான்னா அது என்ன மாதிரி ஆபரணம்னு நமக்கு தெரியறது இல்லை.
அதுக்கு பகவானை பார்த்தாதான் தெரியும். அதுக்கு பகவான்கிட்ட நம்ம வேண்டிட்டாதான் பகவான் நமக்கு காமிப்பா. அந்த மாதிரி பாக்கறச்சே நம்மளால புரியாத பகவான் அந்த தெய்வ திருஷ்டியும் நமக்கு கொடுத்தாதான் நம்மளால பார்க்க முடியும். திவ்யானேகோத்யத ஆயுதம் அப்படிங்கிறார். அப்படின்னா நிறைய ஆயுதங்களும் கையில வச்சுட்டு இருக்காரு. இதுல இருந்தே புரியுது பகவானோட இந்த லீலைகளை பார்த்தேன்னா. இது அடுத்த ஸ்லோகங்கள் வறட்சியும் புரியும். பகவான் எல்லாம் அந்த அழகழகான நயனங்களும் ஆபரணங்களும் அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறது, இந்த ஆயுதமும் காமிக்கிறார். ஏன்னா ரெண்டுமே பகவான்கிட்ட இருக்கு. ஒரு இடத்துல எல்லாம் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருந்தா, இன்னொரு இடத்துல இந்த மாதிரி ஆயுதங்கள், சில பேருக்கு ஆயுதங்களை பார்த்தாலும் நல்லா இருக்குமா தெரியும், பட் சில பேருக்கு ஆயுதங்களை கண்டா பிடிக்காம இருக்கும். சோ ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஆயுதங்கள். திவ்ய மால்யாம்பர தரம், மாலைகள் உடுத்தின்னு இருக்கார். எல்லா விதமான தெய்வீக மாலைகள் விடுத்துட்டு இருக்கார். அப்படின்னா என்ன? பல நிறங்கள், பல ஆக்கிருதிகள், பல மாதிரி. சோ இது அப்படியே நமக்கு இருக்கிற இந்த குறிய மனமானில இவ்வளவுதான் பார்க்கணும். ஆனா மாலை மாலையா போட்டு இருக்காரு. தங்க மாலை, வைர மாலை, வைடூரிய மாலைகள், அந்த மாதிரி நம்மளா அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது டிஸ்கிரைப் பண்றதுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இவ்வளவு நமக்கு இருந்த வேர்ட்ஸ் இவ்வளவுதான். மால்யாம். சோ பகவான் அது சஞ்சயன் அதனாலதான் திவ்ய மாலாம் பரதரம் திவ்ய கந்தானுலேபனம் சென்ட் பூசின்னு இருக்கார். இப்ப இங்கேயும் ஒரு லிமிடேஷன் தான் நமக்கு. சென்ட்னா இப்ப பகவான் நமக்கு சென்ட்னா என்ன, இந்த மாதிரி மூக்கால உணர்றது, அதுக்கு இது நல்ல கந்தம், இது நல்ல கந்தம் இல்லை அப்படின்னு தெரியுது. இப்ப திவ்ய கந்தம்னா என்ன? திவ்யகந்தம் சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டி தானே கொடுத்தா. அப்படின்னா எப்படி கந்தம் எப்படி தெரியும்? ஏன்னா முதல்ல அதுக்குதான் முதல்ல சொல்றார் அனுலேபனம் அப்படின்னா பூசிக்கொண்டிருக்கா. அந்த பூசத்துல இருந்து இது கொஞ்சம் தெரியுமா இருக்கும். ஆனா அதுக்காக திவ்ய திருஷ்டிங்கிறது நம்மளோட திருஷ்டினா எல்லாம் எவ்வளவுலாம் நமக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கோ எல்லாமே மாறிடும். பாக்குறதுன்னா பாக்குறது மட்டும் இல்ல, எல்லா இந்திரியங்களும் திவ்யங்களா மாறினாதான் இந்த பகவானை முழுசா பார்க்க முடியும். சர்வாச்சரியமயம் தேவாம் தேவமானாந்தம் விஸ்வதோமுகம். அவ்வளவு ஆச்சரியமான எல்லா இடத்துலயும் பார்க்கிற மாதிரி முகங்கள். அப்படின்னா என்னன்னா இன்ஃபைனைட், எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம். ஒரு லிமிட் ஆஃப் ஸ்பேஸ் டைம் ஒண்ணுமே கிடையாது இங்க. நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ்ன்னு இவ்வளவு இருக்கு, லிமிட் இருக்கு அதுக்கு. இது லிமிட்லெஸ். எங்க பார்த்தாலும், அதுவும் எங்க பார்த்தாலும் எதோட பார்த்தா தெய்வீக திருஷ்டியோட பார்க்கறச்சு கூட எல்லா இடத்துலயும் பார்க்கறது விஸ்வத்தோ முகம். விஸ்வம் முழுக்க முகங்கள். அதுக்கு ஒரு சென்டர் கூட கிடையாது. இதுதான் நடுவு, இதுதான் முடிவு, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு இல்லை. நடுவு கூட தெரியாது. எல்லாமே எந்த இடத்துல பார்த்தாலும் அதான் நடுவு. ஏன்னா எந்த இடத்துல இருந்து பார்த்த ஒரு சர்க்கிள்க்கு சென்டர் எங்கன்னா எங்கெல்லாம் சேம் பாயிண்ட் வருதோ அது சர்க்கிள் அப்படிங்கிறோம். அது ஒரு இமேஜினரி லைன், இமேஜினரி பாயிண்ட். சென்டர் சர்க்கிள்க்கு சென்டர்ங்கிறது ஒரு இமேஜினரி பாயிண்ட் தான். ஏன்னா அங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் சேமா தெரியும். அந்த மாதிரி இது இன்ஃபைனைட், எங்க நின்னாலும் அதே இடத்துல விஸ்வத்தோ முகம். ஆனா எல்லாமே ஒண்ணுல இருந்து தான் வருது. இதை புரியறதுக்கே நமக்கு இதை படிச்சுட்டு புரியறதுக்கே நமக்கு பிரமிச்சோண்டு இருக்கும். அங்க அர்ஜுனன் எப்படி இருப்பார் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சஞ்சயன் சொல்றார்.
வியப்புக்குரிய அற்புத காட்சிகள், முடிவற்றது எல்லா திசைகளிலும். அந்த மாதிரியான ஒரு காட்சியை அர்ஜுனன் பார்க்கறான் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். சாரி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கிளாஸ் இங்கே முடிச்சுக்கலாமா? தேங்க்யூமா. சார் விஷ்ணு நாளைக்கு நிறைய சஹஸ்ரநாமத்துல கிளாஸ். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து சார் என்னென்ன ஆபரணங்கிறது? நந்தகிங்கிற வாளு, ஷார்ங்கங்கிற வில்லு, கதை, சங்கு சக்கரம்